நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நல்ல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், அதே போல அலக்கரை கூட்டு குடிநீர் திட்டம், எப்படி அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 மாத காலம் ஆகிறது. இந்த 52 மாத காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்ணை முற்றுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இப்படி பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள தலைமையாற்றிய முன்னாள் அமைச்சர், தலைமை செயலாளர் அறிவிச்சவர் திரு SP வேலுமணி அவர்களே, நம்முடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் நீலகிரி மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் திரு கப்பிச்சி வினோத் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சேமா வேலுசாமி அவர்களே, முன்னாள் MP சகோதரர் திரு KR அர்ஜுன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் புத்திச்சந்திரன் அவர்களே, முன்னாள் MLA பொன் ஜெய்சீலன் அவர்களே, முன்னாள் MLA இந்த தொகுதியுடைய முன்னாள் MLA சகோதரர் திரு சாந்தி ராம் அவர்களே, கழக வர்த்தகணி செயலாளர் திரு PP ஜெஜீவன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் AK செல்வராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அலிதா KC கருப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் சிவகாமி சிவகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய